ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ட்ரெய்லர் பார்வை நிகழ்ச்சியில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சத்யராஜ், நாகார்ஜுனா, ஆமீர் கான், ஷோபின் ஷாகிர், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போற கூலி படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும், இந்த படத்தினுடைய வெற்றி வாய்ப்புகள் எத்தனை சதவீதம்னு சேர்த்து பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரெய்லர் தொடங்கின உடனே படத்தோட முக்கியமான கதைக்களமான ஒரு ஹார்பரை காமிக்கிறாங்க. நாகார்ஜுனா சொல்றாரு, ஒருத்தர் பறக்கும் போதே அவன் யார் கையில சாவான்னு அவனுடைய நெத்தியில் எழுதி லோகேஷ் கனகராஜ் ஒட்டிட்டு பாருன்னு சொல்றாரு. சோ இதுல இருந்தே தெரியுது இந்த படத்தோட முக்கியமான வில்லன்கள் ஒருத்தரான நாகார்ஜுனாவுடைய முடிவு ரஜினி கையால தான். சோ ட்ரெய்லர் ஆரம்பத்திலேயே கிளைமாக்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்களா, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அடுத்து ஒருத்தர் கையில ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அதுல ஒரு பக்கம் ஸ்டார் முத்திரை தெரியுது, அதாவது ரஜினி சூப்பர் ஸ்டார் காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கோடிங். அதோட மறுபக்கம் LT 571 ஒரு நம்பர் தெரியுது. அதனால இது ரஜினியோடைய பழைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பதிவுகள் இருக்கிற பென்ட்ரைவா இருக்கலாம். இந்த பென்ட்ரைவை கையில பிடிச்சிருக்கிறவர் சத்யராஜா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே ஹார்பர்ல ஒருத்தர் கையில பழைய கோல்டன் ரோலக்ஸ் வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்காரு, அது ரஜினிக்கான ஒரு அடையாளமா இருக்கலாம். அந்த வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறவர் ஷோபின் ஷாகிராவோ அல்லது அந்த கூலிகள் கூட்டத்துல ரஜினியோட வரவை எதிர்பார்க்கிற ஒரு ஆளா இருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரஜினியோட பழைய தீ படம் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஸ்ருதிஹாசன் ஒரு திறக்கிற கண்டெய்னரை பாக்குறாங்க, அதுக்குள்ள அவருடைய இறந்து போன அப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அப்பாவை கொண்டு வந்து நாகார்ஜுனாவோ அல்லது ஷோபினுடைய குரூப்பா இருக்கலாம். அடுத்தது ஷோபின் சொல்றாரு, இந்த உலகத்துல ஒருத்தனை ட்ரேஸ் பண்ணாம தூக்க முடியும்னு தெரிஞ்சா அதுதான் பெரிய டிசாஸ்டர்னு சொல்றாரு. அதாவது இவங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு ஆளை எந்த ஒரு தடயமும் இல்லாம இவங்க அழிச்சிருக்காங்க. அப்படி காணாம போன அந்த அவரை தேடி வர்ற ஒருத்தர் பண்ற சம்பவங்கள் தான் இந்த படத்தினுடைய முக்கியமான நாட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஷோபினுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது அவரும் முக்கியமான வில்லனா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டயலாகுக்கு நடுவில் ஒருத்தரோட கையை காலை கட்டி போட்டு டார்ச்சர் பண்றாங்க, அந்த நபர் சத்யராஜா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம ஆமீர் கானை காமிக்கிறாங்க, அவர் உடம்புல ஆர்கன்ஸை விட டாட்டூ தான் அதிகமா இருக்கு. டாட்டூஸ் அதிகமா இருக்கு காமிக்கிறதுக்காக இல்ல, இது லோகேஷ் படம்னு காமிக்கிறதுக்காகவே இவர் சட்டையோட வர்றாரு ஆமீர் கான். அப்ப இவங்களை பத்தி தெரிஞ்ச ரஜினி 30 வருஷம் கழிச்சு வெளியில வந்து சத்யராஜோட உதவி மூலமா தன்னுடைய நண்பனை, அதாவது ஸ்ருதியோட அப்பாவை தேடி வர வாய்ப்பு இருக்கு. சத்யராஜோட கெட்டப், அவர் முகத்துல பிரதிபலிக்கிற அந்த லைட் எல்லாம் பார்த்தா அவர் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தான் தெரியுது. அவர் ஏதோ ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாரு, அதை கைப்பற்றி நாகார்ஜுனா அண்ட் ஷோபின் குரூப் ஒரு பெரிய சம்பவம் பண்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய தலைவனை ஆமீர் கான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு போலீஸ்காரர் மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, இவங்க இந்த நெட்வொர்க்கால் மட்டும் பெரிய ஆளான மாதிரி தெரியல, வேற ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு சொல்லும் போதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க சத்யராஜ் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி வச்சு ஒரு பெரிய சம்பவத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆமீர் கானும் ஷோபினும் துப்பாக்கி வச்சு கொலவரியோட ஷூட் பண்ணும் போதே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் நாகார்ஜுனா மாதிரி பயங்கரமான வில்லன்ஸ். இதுல ஆமீர் கான் போர்ஷன் அடுத்த லோகியோட SUல ஒரு டீடைல்டு கதாபாத்திரமா வரலாம். அவரு ரோலக்ஸ் மாதிரி இந்த படத்தோட கடைசியில தான் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ ஆமீர் கான், ரோலக்ஸ், லியோ இவங்க எல்லாருமே லோகேஷ் கனகராஜோட அடுத்த LCUக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதுல கமலஹாசன், ஏஜென்ட் விக்ரம் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ். சரி, இப்ப வாங்க ட்ரெய்லருக்கு மறுபடியும் வருவோம். அடுத்து ஒருத்தர் எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு கொடுமைப்படுத்தி கொண்டு தண்ணிக்குள்ள வீசுற மாதிரி காமிக்கிறாங்க. அது அந்த சயின்டிஸ்ட் சத்யராஜாவோ இல்லது ரஜினியோட இறந்து போன நண்பனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாகார்ஜுனாவை காமிக்கிறாங்க, ரொம்ப எங்கா இருக்காரு, இது ஒருவேளை 30 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் பண்ண நாகார்ஜுனாவா இருக்கலாம். சோ வில்லன்களுடைய ஆர்டர் பாத்தீங்கன்னா துறைமுகத்துல இருந்து கண்ட்ரோல் பண்றாரு ஷோபின் ஷாகிர், அவருக்கு மேல நாகார்ஜுனா, அவருக்கு மேல கடைசியா வரப்போற ரோலக்ஸ் மாதிரி ஆமீர் கான். அடுத்து ஒரு லேடியை காமிக்கிறாங்க, சார்லியும் காமிக்கிறாங்க. இவங்க வில்லன்களால பாதிக்கப்பட்டு அழிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷோபின் ஷாகிர் இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற 14,400 பேர்ல அந்த கூலி தான் எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்றாரு. சோ ரஜினியும் ஒரு கூலியா அந்த 14,400 பேர்ல ஒரு ஆள ஆரம்பத்துல இருந்தே உள்ள இருந்து நாகார்ஜுனா கோவா தன்னுடைய நண்பனை கொண்டதுக்காக 30 வருஷம் கழிச்சு திரும்பி வந்து பழிவாங்க ஆரம்பிக்கலாம். அதனாலதான் அடுத்த சீன் 30 வருஷமா ஒருத்தன் ஆஃப்லைன்ல வச்சிருந்தேன்னு சத்யராஜ் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு.
அப்ப ரஜினி இதுக்கு முன்னால இந்த துறைமுகத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய நண்பன் கூட வேலை பார்த்து நண்பன் வில்லன்களால கொல்லப்பட்டதுனால இப்ப அந்த 30 வருஷம் கழிச்சு பழிவாங்கிறதுக்காக திரும்ப வந்திருக்கலாம். அடுத்து ஒரு விண்டேஜ் பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல லாரி ஷெட்லயோ உபேந்திராவை காமிக்கிறாங்க. அவரும் ஒரு விண்டேஜ் வில்லனா இல்ல ரஜினியோட இறந்து போன நண்பனா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால இப்ப வந்த ரஜினியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சோபின் அண்ட் நாகார்ஜுனோட ஆட்கள் தான் ரஜினியை கொள்றதுக்காக அவருடைய தேவா மேன்ஷனை விடுவிச்சு தகர்க்கிறதுக்காக ஆட்கள் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தன்னுடைய நிறுவனத்தினுடைய கோல்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ரஜினியால கெட்டு போனதுனாலதான் நாகார்ஜுன டென்ஷன்ல கத்த ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அடுத்து 2 தரப்புலையும் பயங்கரமான ஃபைட்டு பாம்பு பிளாஸ்ட் எல்லாம் நடக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோ முதல் கொண்டு வில்லன்கள் வரைக்கும் பயங்கரமான வைப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுல வர சில ஃபைட்டுகள் டான்ஸ்கள் பிளாஷ்பேக் சீன்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து கடைசியா ரஜினி இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்து என்கிட்ட விளையாடி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே மாசா நடந்து வர்றாரு. இது மேக்சிமம் சௌபினுக்கு ஒரு எச்சரிக்கை டயலாகா இருக்கலாம். அப்ப ரஜினி நடந்து வர்றதை பார்க்கும்போது அப்படியே பாஷால அந்த பிளாஷ்பேக் சீன் மாதிரி பயங்கர மாசா சூப்பரா இருந்தது. சோ இப்ப கதையை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். அதாவது தன்னுடைய நண்பனுடைய மரணத்துக்கு காரணமான கேங்க நாயகன் தன்னுடைய சயின்டிஸ்ட் நண்பர் சத்யராஜோட உதவியினால் பழி வாங்கி அந்த வில்லன்களுடைய நோக்கத்தையும் மிஷனையும் அழிச்சிட்டு தன்னுடைய மேன்ஷன்ல பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய நண்பனுடைய மகள் ஸ்ருதிஹாசனை காப்பாத்துற மாதிரி தான் படம் போகும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட சின்ன அறிவை வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ண ஸ்டோரி அண்ட் கேரக்டர் ஸ்கெச்சிங். இதே மாதிரியே தான் நான் ஏற்கனவே தக் லைஃப், விக்ரம், இந்தியன் 2, ஜெயிலர், வேட்டையன் படங்களுக்கு ஸ்டோரி ப்ரெடிக்ட் பண்ணி இந்த படங்களுடைய ட்ரெய்லர் ரிவ்யூல சொல்லியிருந்தேன். இந்த மேற்சொன்ன படங்களுடைய கதைகள் கிட்டத்தட்ட 60% இருந்து 70% வரையும் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் இருந்தது. ஓகே நண்பர்களே, இப்ப ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரெய்லர் மட்டும் இல்ல, படமே மொத்தம் லோகேஷ் கனகராஜோட மெட்டீரியலா தான் இருக்க போகுதுன்னு கிளீனா தெரியுது. ட்ரெய்லர்ல நைட் ஷாட்டுகள் அதிகமா இருக்கிறதுனால படத்துல நிறைய சம்பவங்கள் ராத்திரி தான் நடக்கணும் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாயகனுக்கு ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. ஆல்பத்துல 5 சாங் இருந்தாலும் படத்துல 2 தான் இருக்கும். அதுவும் அறகுறையா தான் இருக்கும். உடம்பு ஃபுல்லா டாட்டுவோட ஒரு முக்கியமான கதாபாத்திரம். கிளைமாக்ஸ்ல வழக்கமான லோகியோட எல்லா படங்களையும் வில்லன்களால் அட்டாக் பண்ணப்படுகிற பில்டிங்ஸ். உதாரணத்துக்கு கையில போலீஸ் ஸ்டேஷன், மாஸ்டர் படத்துல பவானியோட ஃபேக்டரி, விக்ரம் படத்துல வில்லனோட இருப்பிடம், லியோ படத்துலயும் கடைசியில் நாயகனோட ஃபேக்டரி மாதிரி இங்க நாயகனோட மேன்ஷன் அண்ட் ஹார்பர் எல்லாமே தாக்கப்பட தகர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல லோகியினுடைய மற்ற படங்கள் மாதிரி காமெடி இல்ல. நாயகனுக்கு ஒரு பிளாஷ்பேக், குடும்பம், அதிகமான வன்முறை காட்சிகள். ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் ஃபேக்டரியில இருந்து வெளியே வரப்போற ஒரு நியூ ப்ராடக்டா தான் இந்த கூலி இருக்கும். ட்ரெய்லர்ல கட் ஷாட்டுகள் நல்ல பிரமாதமா இருந்தது. அது கூட லோகியோட படங்கள்ல எப்பவுமே அனிருத்தோட ஃபயரான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சேரும்போது அந்த ட்ரெய்லர் ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை எப்பவுமே ஏற்படுத்திடும். படமும் அதை ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணிருக்கும். ஆனா இதுல அது ரொம்ப மிஸ் ஆகுது. ட்ரெய்லரோட கடைசி பாகத்துல ரஜினி கடைசி வர நேரங்கள்ல ஒரு கூஸ் பம்பிங் மூமெண்ட் நமக்கு அந்த அளவுக்கு வரவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லர்ல ரஜினி கொஞ்சம் தளர்ச்சியா தான் தெரியுறாரு. இந்த ட்ரெய்லர்ல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, இது வரைக்கும் வழக்கமா வந்த தமிழ் சினிமா ட்ரெய்லர்கள், குறிப்பா ஒரு முன்னணி நாயகனுடைய படத்தோட ட்ரெய்லர் 2.5 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஓடிச்சுன்னா அதில் 70% நாயகனை ப்ரமோட் பண்ற மாதிரி தான் ட்ரெய்லர் போயிட்டே இருக்கும். ஆனா இந்த ட்ரெய்லர்ல தான் ரொம்ப வித்தியாசமா வில்லன்களுக்கு 70% ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடுத்து ஒரு 10% சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திராவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு கடைசி ஒரு 20% தான் ரஜினிக்கு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு லோகி ட்ரெய்லர்ல. சோ இதுல இருந்து ட்ரெய்லர்ல ரொம்ப அடக்கி வாசிச்சிருக்காங்க. படத்தை பத்தி 1000 யூடியூப் சேனலுக்கு ரிவ்யூ பண்றேன்னு, ஆளுக்காளுக்கு ஒரு கதையை கெஸ் பண்ணி சொல்றேன்னு, என்ன மாதிரி சும்மா கதை விட கூடாதுன்னு பிளான் பண்ணி லோகி இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் ரெடி பண்ணிருக்காரோன்னு தோணுது. அப்படியே ஓரளவுக்கு கதையை கெஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரஜினியை தவிர மற்ற எல்லாருமே இந்த ட்ரெய்லர்ல அதிக நேரம் வர்றதுனால ரஜினி ரசிகர்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும். பட் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்குன்னு நம்புவோம். இதுக்கு போது 1 வருஷம் கழிச்சு வந்து இந்த படத்தோட டீசர்ல ரஜினி ஒரு ஃபேக்டரிக்குள்ள இருந்து வில்லன்களோட மோதுற மாதிரி, கையில ஒரு கோல்டன் வாட்சை கட்டிக்கிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட்ல மோதுற மாதிரி ஒரு பயங்கரமான மாஸ் சீன் பிரசன்ட் பண்ணியிருந்தார் லோகேஷ். அந்த அளவுக்கு கூட இதுல காமிக்கவே இல்லை. அதனால தான் ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்திருக்கு இந்த ட்ரெய்லர். அதுல ரஜினி கட்டியிருந்த அந்த கோல்டன் வாட்ச் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அந்த படம் டைம் டிராவலிங் சம்பந்தப்பட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்க கூட எதிர்பார்க்காத அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஜினி ஸ்ருதிகிட்ட சொல்ற, அவர் வேணா உனக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ற டயலாக் மூலமா தான் ஒரு கமலஹாசனுடைய டைகார்டு ஃபேன் நிரூபிச்சிருக்கார் லோகி.
ஒருவேளை லோகியினுடைய மற்ற படங்கள்ல பழைய பாடல்களுடைய ரெஃபரன்ஸ் வருமே, அந்த மாதிரி கமலஹாசனுடைய பழைய பாடல்களுக்கு ரஜினி டான்ஸ் ஆடுற மாதிரி கூட காட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த தேவா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணிட்டீங்கிற மாதிரி ரஜினிக்கு இந்த படத்துல பஞ்சு டைலாக்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ரஜினியை புகழ்ந்து அரங்க மாதிரிவே மாதிரி ஒரு பாட்டை சைக்கிள் கேப்ல போட்டு ரஜினிக்கு சம்பவம் பண்ணி ரஜினி ரசிகர்களே இந்த ட்ரெய்லர்ல கொஞ்சம் குஷிப்படுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். இந்த படம் கண்டிப்பா எல்சியுக்குள்ள வர வாய்ப்பு இல்லை. ஆனா ஆமீர் கான் கதைபாத்திரம் எல்சியுக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒட்டுமொத்த 10 பொருத்தங்களும் கொடுத்து ஆமீர் கான் கேரக்டர் செதுக்கி இருக்காரு லோகி. அடுத்து தன்னுடைய விக்ரம் படத்துல இருந்து தன்னுடைய ஒவ்வொரு படங்களையும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வைக்கிற லோகி இந்த படத்துல ஒரு ஜோடி கண்ணை காமிச்சு ஒரு சர்ப்ரைஸ் குடிச்சிருக்காரு. அது நிறைய பேருக்கு உபேந்திராவோட கண்ணு சொன்னாலும் எனக்கு அந்த அளவுக்கு தோணல. ஏன்னா ட்ரெய்லர்ல இது வரைக்கும் உபேந்திராவை காமிச்ச சீன்களோட கலர் டோன் மாதிரி விண்டேஜ் கலர் டோன் மாதிரி இருக்கு. ஆனா இந்த கண்ணுடைய காட்சி வர கலர் டோன் கம்ப்ளீட்டா இப்ப நடக்கிற காட்சி மாதிரி இருக்கு. பரவாயில்ல, ஆகஸ்ட் 14ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த கூலி படத்தோட ட்ரெய்லர் விக்ரம் மாஸ்டர் லியோ படங்களோட ட்ரெய்லர் அளவுக்கு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலனாலும் 14ஆம் தேதி எதிர்பார்க்காத விதமா ஒரு பெரிய அணுகுண்டு வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புவோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப அடக்கி வாசிச்சதுனால ட்ரெய்லர் ரொம்ப சுமாரா தான் தெரிஞ்சது. ஏன்னா ரஜினி படத்துக்கு தான் எப்படி கூட்டம் வந்துரும்ல, ஓப்பனிங் கலெக்ஷன் அள்ளிரும்ல, அதனால ட்ரெய்லரை சாதாரணமாவே காமிச்சிட்டு படத்துல பெரிய சம்பவம் பண்ணிருக்கலாம்னு லோகி ஐடியா பண்ணிருக்கலாம். அப்படியும் இருக்குன்னு நம்ம நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அடுத்து முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி என்ன ரஜினி படத்துக்கு ஏ சர்டிபிகேட்டா? அப்ப குழந்தைங்க பொண்ணுங்க பார்க்க முடியாத அளவுக்கு வயலன்ஸ்ல அதிகமாக்கன்னு நிறைய பேருக்கு கேட்கிறேன். ரஜினி ஏன் அந்த அளவுக்கு தன்னுடைய படங்கள்ல குறிப்பா ரீசெண்டா ஜெயிலர் வேட்டையன் படங்கள்ல வன்முறை காட்சிகளை அனுமதிக்கிறார்னு ஒரு கொஸ்டின் வருது. அப்படி கூலி படத்துல நிறைய வயலண்ட் சீன்கள் அதிகமா இருந்தா அது இந்த படத்தை ரொம்பவே பாதிக்கும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா 3 தலைமுறைகளையும் தாண்டி ரஜினி இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய படங்களுடைய ஒரு முக்கியமான ஃபார்முலா தான். குழந்தைங்க குமரியில இருந்து இளைஞர்கள் முதியவர்கள் வரைக்கும் ரஜினியுடைய படங்களை அதிகமா விரும்பி பாக்குறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலானா 60:40. அதாவது என்னதான் ரஜினியோட படம் சீரியஸா இருந்தாலும் அந்த படத்துல சீரியஸ்னஸ் ஒரு 60% இருக்கும், மீதி 40% காமெடி அண்ட் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். இல்லைன்னா சந்திரமுகி மாதிரி படங்கள்ல காமெடியோட பிரசன்டேஷன் 50%க்கும் மேல இருக்கும். இந்த ஒரு வெற்றிகரமான ஃபார்முலாவை தான் ரஜினி அதிகம் டைரக்ட் பண்ண எஸ்பி முத்துராமன், ராஜசேகர்ல இருந்து ஆரம்பிச்சு KS ரவிக்குமார், P வாசு, சுந்தர் சி அந்த சீன் அப்படியே கண்டினியூ ஆகி இன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் ரஜினி நடிச்ச மொத்த படங்கள்ல கிட்டத்தட்ட 60%க்கு மேற்பட்ட படங்கள் ஜெயிச்சது. மேற் சொன்ன இந்த 60:40 ஃபார்முலாவில் எடுக்கப்படாத, அதாவது சீரியஸ்னஸ் 60ல இருந்து 80%ஆகவும் காமெடி 20%ஆகவும் குறைஞ்ச, இல்ல காமெடியே சுத்தமா இல்லாம வந்த பழைய மாவீரன், கொடி பறக்குது, நாட்டுக்கு ஒரு நல்லவன், உண்கலில் நீர் வழிந்தால்னு 80-90 ஆரம்பிச்சு 2015க்கு அப்புறம் வந்த கபாலி, காலா, தர்பார், வேட்டையன் மாதிரி படங்களுடைய தோல்விக்கு காரணம் இந்த 60:40 ஃபார்முலா ஃபாலோ பண்ணதுனாலதான். ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா கூலி படமும் இந்த ஃபார்முலாக்குள்ள அடங்கலங்கிறது தான். இப்படி படத்துல வன்முறை காட்சிகள் அதிகமா இருந்தா ட்ரெய்லர் சீன்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல. ரஜினி 2 வருஷமா சதர்னு குத்திட்டு இருக்காரு, சத்யராஜ் 4 வருஷம் சதர்னு குத்திட்டு இருக்காரு. ரத்த வாட படத்துல அதிகமா இருக்கு. வழக்கமான லோகேஷ் படம் மாதிரி இந்த படத்துல வன்முறை காட்சிகள்ல கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ண பேட்ட படத்தோட செகண்ட் ஹாஃப் மாதிரி ரொம்ப ராவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். சோ இப்படி இந்த மாதிரி படம் ரொம்ப ராவா போய் கண்டென்ட் ரொம்ப சொதப்பிச்சுன்னா இது இந்த படத்தோட வெற்றியை ரொம்ப பாதிச்சு ரஜினிக்காக கூலி படம் ஒரு 50ல இருந்து 60% தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ரஜினி படத்துக்கு ட்ரெய்லர் தேவையில்லை, ட்ரெய்லர்ல நாங்க ரொம்ப அடக்கி வாசிச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்படி அடக்கி வாசி இருந்தாலும் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப மிஸ் ஆகுது, கொஞ்சம் கூட நமக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல அனில் குஞ்சுகள் வேற ட்ரெய்லர் பார்த்துட்டு எங்க தளபதியோட லியோ ட்ரெய்லர் யூடியூப்ல அப்லோட் ஆன 1/2 மணி நேரத்திலே 3 மில்லியன்களுக்கு மேல வியூஸ் போயிருச்சு. ஆனா ரஜினியோட இந்த கூலி ட்ரெய்லருக்கு 1/2 மணி நேரத்துல வெறும் 2 மில்லியன் வியூஸ் தான் போயிருக்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாலே ட்ரெய்லர் ரிவ்யூ போட்ட செய்யாறு பாலு இந்த படம் கண்டிப்பா 2000 கோடி ரூபாய் கலெக்ஷன் அடிக்குன்னு சூட கொளுத்தி ஒரு உருட்டி எடுத்துட்டாரு. ஆனா பிஸ்மி பாத்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஜனநாயகன் அளவுக்கு ஓடாது. இப்பவே பாருங்க, ஜனநாயகன் படத்தோட குக்கிங் கூலி படத்தோட புக்கிங்கோட அதிகமாயிடுச்சுன்னு எதிர் திசையில விட்டாரு. என்ன அப்படி நெகட்டிவா சொல்றீங்க நீங்க கேட்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே இந்தியன் 2 தக்லைஃப் படங்களோட ட்ரெய்லர் ரிவ்யூ
ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் வீடியோல அந்த 2 படங்கள் ஓடுறதுக்கான சான்ஸ் ஒரு 50 இருந்து 60% தான் நம்பிக்கையே இல்லாம தான் சொல்லியிருந்தேன். கரெக்டா அதே மாதிரியே தான் நடந்தது. சோ இங்கேயே என்னுடைய நேர்மையான ட்ரெய்லர் ரிவ்யூ தான் சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இந்த படம் ரஜினி ரசிகர்களை குஷிப்படுத்தி மிகப்பெரிய வெற்றி பெறும்னு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கிறோம். ஓகே நண்பர்களே, இந்த ட்ரெய்லர் ரிவ்யூ இதோட முடிஞ்சது. ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு ட்ரெய்லர் ரிவ்யூ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல்லாம்.